போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஆகியோர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆளுநரை சந்தித்து புகார் அளித்த பின்னர் அவர் இதனை கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் ஆளுநர் மாளிகைக்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு முழுவதும் கடந்த சில நாட்களில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள போதைப் பொருட்கள் தொடர்பான பட்டியலுடன் கூடிய மனுவை ஆளுநரிடம் வழங்கி நடவடிக்கையை துரிதப்படுத்துமாறு கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளுநரிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மேலும் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு அதில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை திரைப்பட தயாரிப்புக்கு செலவு செய்திருக்கின்றார். அதோடு ஓட்டல் நடத்துவதற்கு செலவு செய்திருக்கார். அதோடு திமுக நிர்வாகிகளுக்கு பணம் அளித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உதயநிதி ட்ரஸ்டுக்கு பணம் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போதைப்பொருள் கடத்தலில் வந்த பணத்தை தான் இன்றைக்கு திமுக வைத்துக் கொண்டு இந்த தேர்தலில் சந்திப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு மோசமான நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டதற்கு காரணம் திமுக தான். அதனால இதுக்கு தார்மீக பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, போதைப் பொருள் அதிகளவு புழக்கத்தில் இருப்பதாகவும், இதே நிலை நீடித்தால் இன்னும் சில மாதங்களில் தமிழ்நாடு போதைப் பொருட்கள் நிறைந்த மாநிலமாக மாறிவிடும் எனவும் குற்றம் சாட்டினார். போதைப்பொருள் அச்சுறுத்தலுக்கு எதிராக அனைவரும் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என ஆளுநர் ஆர்.என். ரவி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அண்மையில் கணிசமான அளவில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரிப்பது குறித்த அச்சத்தை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்கள் தொடர்பான தங்களது கவலைகளை கடந்த ஓராண்டாகவே பள்ளி கல்லூரி மாணவர்களின் பெற்றோர் தம்மிடம் கூறி வருவதாக தெரிவித்த ஆளுநர் ஆர்.என். ரவி, போதைப் பொருட்கள் பழக்கம் எதிர்கால தலைமுறையை அழிப்பதோடு பல்வேறு கொடூரமான குற்றங்களுக்கும் வழிவகுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்களுக்கு எதிரான மத்திய மாநில சட்ட அமைப்புகள் நடவடிக்கை எடுத்து வந்தாலும் பெற்றோர் மற்றும் கல்வி நிறுவனங்கள் எப்போதும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் போதைப் பொருட்கள் தங்களது வளாகத்திலோ அல்லது அருகிலோ நுழையாமல் இருப்பதை உறுதி செய்வது கல்வி நிறுவனங்களின் பொறுப்பு என்றும், தமிழக மக்கள் மற்றும் மாநிலத்தின் எதிர்காலத்திற்காக போதைப் பொருள் அச்சுறுத்தலுக்கு எதிராக அனைவரும் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் ஆளுநர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேர்தல் நேரத்தில் திமுக அரசு மீது களங்கம் ஏற்படுத்தும் முயற்சியில் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றஞ்சாட்டியுள்ளார். தங்கள் மீதான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைப்போருக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் என்றும் திமுக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட நிலையில் திமுக அரசு மீது பாஜக, அதிமுக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன. இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்தித்து புகார் அளித்த நேரத்தில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர் ரகுபதி விரிவாக விளக்கமளித்தார். அப்போது பாஜகவின் சர்வாதிகார பிடியிலிருந்து இந்தியாவை மீட்க அகில இந்திய அளவில் எதிர்க்கட்சி கூட்டணியை திரட்ட முக்கிய காரணியாக திமுக உள்ளதால் அதை களங்கப்படுத்த மத்திய அரசு முயல்வதாக சாடினார். இதற்கு அதிமுகவும் துணை சேர்ந்து துதிப்பாடிக் கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொறுப்பேற்றதும் போதைப்பொருள் தடுப்பில் மேற்கொண்ட நடவடிக்கைகளை நீதிமன்றமும் பாராட்டியிருக்கிறது, எல்லோரும் பாராட்டியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை NCBயை வைத்துக் கொண்டு மிரட்டி பார்க்கலாம் என்று எண்ணி பார்க்கிறார்கள். ஒரு விசாரணை அமைப்பினுடைய ஒரு துணை இயக்குனர் இன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றார். அதில் என்னவென்று சொன்னால், அந்த புலன் விசாரணை அமைப்பு முழுமையாகப்படவில்லை.
முழுமையாக்கப்பட்ட பிறகு அவர் சந்திக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னரே திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொச்சைப்படுத்தி விட வேண்டும், அசிங்கப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர்கள் சந்திப்பை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக ஏதாவது அரசியல் ஆதாயம் அடைய முடியுமா என்று ஒரு தப்பு கணக்கை அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் குட்கா விற்பனைக்கு துணை போனவர்கள் அப்போதைய அமைச்சர்கள் என்று கூறிய அமைச்சர் ரகுபதி அவர்கள் மீது ஆதாரப்பூர்வமாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தார். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் திமுக அவர்களை ஆதரிக்காது என்றும், ஜாஃபர் சாதிக் மீது புகார் வந்தவுடன் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் என்றும் அமைச்சர் விளக்கமளித்தார். 2 கோடி தொண்டர்கள் உள்ள இயக்கத்தில் ஒவ்வொரு தொண்டர் மீதுள்ள வழக்குகளை ஆராய்ந்து பார்க்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆதாரமில்லாமல் திமுக நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டால் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திமுக மூத்த வழக்கறிஞர் வில்சன் எச்சரித்தார். இது போன்று யாராவது கட்சியோ இல்ல கட்சி தலைவர்களையோ இணைத்து அதுவும் எந்தவித ஆதாரம் இல்லாமல், அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் செஞ்சாங்கன்னா அவங்க மேல நிச்சயமாக சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகள் நாங்கள் தொடர்வோம். ஜாஃபர் சாதிக் மீது மத்திய பாஜக அரசு நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அதனை திமுக வரவேற்கும் என்றும் அமைச்சர் ரகுபதி கூறினார். திமுக அரசு குறித்து விமர்சனம் செய்பவர்களை அக்கட்சியினர் அச்சுறுத்துவதாக பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ராஜீவ் நடத்திய கலந்துரையாடலை நயம்பட சொல் பகுதியில் பார்க்கலாம். குறிப்பாக பாஜக முன்வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் ஆகட்டும், அதே போல எந்த ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் வைத்தால் பாஜகவினர் மீது ஒரு குற்றவியல் அந்த வழக்குகள் நாங்கள் தொடருவோம் அப்படின்ட்டு ரகுபதி அவர்கள் அமைச்சர் அவர் கூறியிருக்காரு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இல்ல, சாதாரணமா டிஎம்கே கவர்மெண்ட் பத்தி எந்த ஒரு விமர்சனம் பண்ணாலும் அவங்க எந்த ஒரு ஆளா இருந்தாலும் வெடி அரெஸ்ட் பண்றங்கிறது வழக்கமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை. அதனால அரசாங்கத்து மேலான விமர்சனத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த மாதிரி பயமுறுத்தல் நடவடிக்கை செய்யறாங்க அப்படிங்கறத நாங்க நினைக்கிறோம். ஆனால் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் என்பது, போதைப் பொருளுக்கு எதிரான குரல் என்பதை எப்போதும் பாஜக ஒலிக்கும். ஏனென்றால் அது இந்த நாட்டினுடைய இறையாண்மை சம்பந்தப்பட்டது, இந்த நாட்டினுடைய வருங்காலம் சம்பந்தப்பட்டது. அதனால் இதுல சமரசம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. நாங்க கேட்கறது, இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறத நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. எஸ், நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ டெஃபினெட்லி அவங்க எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணா நீங்க கோஆபரேட் பண்ணணும். நீங்க அதுக்கு என்ன தகவல் இருக்குதோ அதை சொல்லுங்க. ஆனா இது அரசியல் காரணங்களுக்காக சொல்றது அப்படிங்கறத ஏத்துக்க முடியாது. இன்னொன்று விஷயத்தை கூட சொல்லியிருந்தாரு, குஜராத் துறைமுகங்கள் வழியாக தான் அதிக அளவில் இந்த போதைப் பொருள் கடத்தல் நடக்குது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு குற்றச்சாட்டு. ஆமா, இப்ப ரீசெண்டா கூட பாருங்க, தமிழ்நாட்டோட படகு போய் குஜராத்தோட கடற்கரையில் இருக்கிற போதைப் பொருளை எடுத்துட்டு வரதை இப்ப ரீசெண்டா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குஜராத்தோட கடற்கரை ஓரங்களை பயன்படுத்துபவர்கள் யார்? குஜராத் வழியா வருது. ஆனா அந்த ஆபரேஷன்ஸை பண்றது யாரு? ஜாஃபர் சாதிக் மாதிரி ஆளுங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த தைரியம் வந்திருக்கு? பொலிட்டிக்கலோட கனெக்ஷன். அதுதான் நாங்க சொல்றோம். எந்த இடத்துல பிடிபடுது இல்ல, யார் இதுல ஆபரேஷன்ல இருக்காங்கிறது முக்கியம்.